இன்னைக்கு நம்ம பண்ணையில பாத்தீங்கன்னா ஒரு ஹெச்எப் ஜெர்சி கிராஸ் கிரு கிராஸ் இது மாதிரி ஒரு 20-25 மாடு இருக்குதுண்ணா. வாங்க அப்படியே ஒவ்வொன்றா படிப்படியாக பார்ப்பேன். அடுத்தது ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய மாடு பாத்தீங்கன்னா ஒரு பியூர் ஹெச்எப் மண்ணா. கண்ணு ஒரு வாரம் 10 நாள் போட்டுருவாங்க. நல்லா ஃபுல்லா மடி எடுத்தான கண்ணு போடும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வாரம் நான் அவங்க கிட்ட போய் நல்லா தீனி எடுத்து செட் ஆகி அங்க கிளைமேட்டுக்கு செட் ஆகி கண்ணு போறதுக்கு நல்லா இருக்குண்ணா. நல்லா ஒரு 20 லிட்டருக்கு மேல கறவை எதிர்பார்க்கலாம். ஒரு ஹெச்எப் கிராஸ்னா நல்லா ஒரு ஹெவி சைஸ் மாடுனா இன்னும் ஃபுல்லா மடி எடுத்தா இன்னும் கண்ணு போடும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே பிடிக்காத அளவுக்கு மடினா நல்லா நான் மடி எடுக்க நல்லா ஃபார்ம் டைமுக்கு ஏத்த மாடு, நல்லா ஃபார்முக்கு ஏத்த மாடு. இது ஒரு ஹெச்எப் கிராஸ் தானே. இதுன்னு ஒரு வாரத்துல கண்ணு போட்டுருவாங்க. ஆமாண்ணா, அது ஒரு 20 லிட்டருக்கு மேல கறவை எதிர்பார்க்கலாம். அடுத்து இது பாருங்க, இதெல்லாம் ஒரு ஹெவி சைஸ் மண். நல்லா ஹெச்எப் கிராஸ்னா ஆல் பிளாக் டைப்னா. இது வெள்ளம் கொஞ்சம் கூட கிடையாது, சுத்த ஆல் பிளாக். இன்னும் ஃபுல்லா மடி எடுக்கணும். இதெல்லாம் வெளியே பிடிக்க முடியாத அளவுக்கு சாக்கு போட்ட மாதிரி மடி. நல்லா 4 காமு கருங்காமனா நல்லா கறக்கணும் அந்த மாடு. எவ்வளவு ஆவரேஜா கறக்குங்க? இதெல்லாம் ஒரு 20 லிட்டருக்கு மேல கறக்கணும். 25-30 ஒரு 20 லிட்டருக்கு மேல எதிர்பார்க்கலாம். ஃபார்ம் ரீச் பண்ணோம், நல்லா பெரிய பண்ண வைக்கணும்னா இது மாதிரி ஹெவி சைஸ் மாடு எடுத்தாதான் நம்ம சக்சஸ்ஃபுல் ஆகும். நல்லா மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ண தெரிஞ்சா மட்டும் தான் மாடு வாங்கணும். இல்லைன்னா மாடே வாங்க செலவு இல்லைன்னா. மாடு மெயின்டெனன்ஸ் பண்ண தெரியாம வாங்கினா அது பண்ண சுத்தமா சக்சஸ் ஆகணும். 3 கலர் கலந்த மண்ணா. அளவான மண், நல்லா 5 செட் இருக்குது. இது ஒரு 3ஆம் நீத்து மண்ணா. நல்லா ஃபுல்லா மடி எடுக்கணும். இது 2ஆம் நீத்துனா 6 பல்லுனா நல்லா மடி எடுத்தானா கண்ணு போடும். நல்லா ஹெவி சைஸ் மண்ணா. சவலை நல்லா பெரிய மண். இது ஒரு ஹெச்எப் மாடுனா, பக்கா பிரீடு மாடுனா. நல்ல ஒரு பிரீடு குவாலிட்டி மாடு, ஹெவி சைஸ் மாடுனா. மாட்டை பாத்தீங்கன்னால தெரியும் ஆளுக்கு எத்த சோடு இருக்குதுன்னு. சரி, நல்ல பியூரான பிரீடு தாங்களா? பியூர் பிரீடு. மூஞ்சியை பாருங்க, இதான் பிரீடு பாருங்க. நல்ல முகத்தை பாருங்க, பக்கா பிரீடுனா. நல்ல ஒரு ஃபார்ம் டைப் இந்த மாடு செட் ஆகும். ஃபார்முக்கு ஏத்த மாடு. பெரிய பெரிய பண்ண வச்சிருக்கேன், ஃபார்ம் வச்சிருக்கிறவங்க இந்த மாடு கண்டிப்பா தெரியும். சரி, பெரிய ஃபார்முக்கு இந்த மாடு கண்டிப்பா. சின்ன ஆளுங்கெல்லாம் வாங்கி வளர்க்க முடியாது. வளர்க்கலாம்னா நல்லா மெயின்டெனன்ஸ் பண்றவங்க மட்டும் தான் இந்த மாடு வச்சிருக்க முடியும். சும்மா எல்லாரும் இந்த மாட்டை வச்சிருக்க முடியாதுண்ணா. ஆமாண்ணா, மாடு நல்லா கறக்குண்ணா. நல்லா ஒரு அதிகப்படியான கறவை எதிர்பார்க்கலாம் அந்த மாட்டுல. சரி, ஆமாண்ணா. ஒரு 10 மாடு வச்சிருக்கு, இது மாதிரி ஒரு 2 மாடு 4 மாடு வச்சு கறந்தாலே போதும். நல்லா அதிகப்படியான கறவை கறக்கணும் அந்த மாடு. எவ்வளவு ஆவரேஜா எவ்வளவு கறக்கும்? ஆனா இது 30 லிட்டர் கறக்கும்னு சொன்னாங்கன்னா நிறைய கறக்கணும். மெயின்டெனன்ஸ் பண்றது பொறுத்தா இருக்கு. நம்ம எதிர்பார்க்கலாம். பால் 20 லிட்டருக்கு 25 லிட்டர் பக்கமா எதிர்பார்க்கலாம். நல்ல பிரீடுங்கண்ணா. கண்ணுக்குட்டி பஞ்சாப்ல வந்தது, பஞ்சாப்ல இருந்து வாங்கணும்னாங்க. சரிங்க, நல்ல அந்த முகம் பிரீடு எல்லாமே பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கு. ஆனா அடுத்து இந்த மாட்டை பாத்தீங்கன்னா ஒரு 6 பல்லு ரெட் சிந்தி கிராஸ்னா. சரி, மாட்டை பாத்தீங்கன்னால தெரியும். நல்ல ஒரு டார்க் ரெட்னா, ரத்த செவலை. நல்லா கொஞ்சம் தும்மல் மட்டும்தான் கொஞ்சம் கம்மி. தும்மல் தான் ஒரிஜினல், கொஞ்சம் தும்மல் மட்டும்தான் கம்மி. சரி, நல்லா கறக்குண்ணா. இன்னும் ஒரு 15 நாள் ஆகும் கண்ணு போட. நல்ல குணம், நல்ல குணத்தை பாருங்க. இந்த கிராஸ் மாடு கறவைக்கு நிக்காது. இந்த ரெட் சிந்தி எல்லாம் சரி நல்ல குணம். நல்லா காம்பு விளாசம் இருக்கு. இன்னும் பைப் ஃபுல்லா வரும். இந்த சுருக்கம் பூரா வந்துதான் கண்ணு போடும். இன்னும் 15 நாள் ஆகும். இதெல்லாம் நம்ம அவங்க கிளைமேட்டுக்கு போய் செட் ஆகும். நல்லா இப்ப ஒரு அவங்க கிளைமேட்டுக்கு செட் ஆகி கண்ணு போடுறது இதா இருக்கு. சரி, ஒரு 10 நாளுக்கு மேலதான் ஆகும். ஆமா. சரி, இதோட விற்பனை விலை பாத்தீங்கன்னா 77,000. இது எவ்வளவு வருது? 77,000. 77 ரூபா. 77 ரூபாய்னா ஜெர்சி கிராஸ் பண்ணா ஒரு வாரம் ஆகின கண்ணு போட. நல்லா ஃபுல்லா மடி எடுத்த கண்ணு போடும். இது 2ஆம் நீத்து. அலையத்திலே ஒரு 20 லிட்டருக்கு மேல கறந்த மாடுனா. இந்த மடி பாத்தீங்கன்னா நல்லா சொரவை, தீவன சொரவை. அதனால கொஞ்சம் மடி கொஞ்சம் இதா இருக்கு. அந்த லோஸ் ஃபுல்லாமே மடி வந்துதானே கண்ணு போடும். வெளியே நடக்கவே முடியாது. சரி, அந்த அளவுக்கு ஃபுல்லா மடி வந்தானே கண்ணு போடும். 6 பல்லுனா 2ஆவது இத்துனா. இந்த மாட்டோட விற்பனை விலை 82,000. நல்லா சூப்பரா கறக்கணும். கை கறவைக்கு செட் ஆகும், மிஷினு கறவைக்கும் போட்டுக்கலாம். நல்ல மாடு. பலவேல அந்த மடி சீட்ல மாடு கிடைக்காது. 20 லிட்டருக்கு மேலே எதிர்பார்க்கறது. அடுத்து இது ஒரு அளவு சைஸ் மாடுனா. சரி, ஜெர்சி கிராஸ்னா. கண்ணு போட்டுருவாங்க. நான் ஒரு வாரத்துக்குள்ள கண்ணு போட்டுருவாங்க. இதோட விற்பனை விலை 57,000. ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஹெச்எப்னா. சரி, நல்லா ஒரு ஹெச்எப் மாடுனா. நாங்க கண்ணு போட பாத்தீங்கன்னா ஒரு வாரம் ஆவாங்க. சரி, ஃபுல்லா மடி வந்தானே கண்ணு போடும். ஃபுல்லா சரியான மடி எடுத்தானே கண்ணு போடும். சரிங்க, ஆமாண்ணா. ஆனா இதோட விற்பனை விலை பாத்தீங்கன்னா 78,000. சரிங்க, ஆமா. ஃபுல்லா மடி எடுத்தானே கண்ணு போடுவாங்க. ஒரு 20 லிட்டருக்கு மேல கறவை எதிர்பார்க்கலாங்க. அடுத்து இது ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுனா. சரிங்க, பியூர் ரெட்டா இருக்கும். பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஃபேட் நம்ம கவலையே பட செலவு. சரிங்க, ஆமாண்ணா. நல்லா ஃபுல்லா ஃபேட்டாஸ்ன போறோம். பியூர் ரெட் மாடுனா நான் கண்ணு போட ஒரு 10 நாள் எடுத்துக்குவாங்க. சரி, ஃபுல்லா மடி எடுத்தானே கண்ணு போடும். இந்த சுருக்கம் பூரா வருண்ணா. சுமாரா எவ்வளவு கரெக்டா? 20 லிட்டர் எதிர்பார்க்கலாம். 20 எதிர்பார்க்கலாம். 5 ல இருந்து 20 கறக்கணும். இதோட விற்பனை விலை பாத்தீங்கன்னா 72,000. ஒரு 70 ரூபாய்னா மண்டபம் அனுசரிச்சு கொடுத்தலாம்ண்ணா. சரி, ஓகே. ஓகேண்ணா.